Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட் ஓப்பனிங்கில் அந்த ஸ்பேஸ்ஷிப் வேகமாக ஜம்போ கிட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ அதாவது டீசெண்டாக காஃப் கட்டிட்டு அந்த டேபிள் மேனஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். சோறு கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு போன சாப்டரில் பார்த்துருந்தா தெரியும் அவன் எப்படி அறக்க பறக்க வாயில் வச்சு திணிச்சு சாப்பிட்ருப்பான். இந்த சைடு பார்த்தா அவ்வளோ டீசெண்டாக ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி இருக்கான். அப்போது இதை ஷெராங்கு ராபர்ட் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கேன்னு. எனக்கு இவளைக்கு இப்படி பண்ண மாட்டானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லும்போது எப்போ சோறு கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் ஒன்று சொல்லவா, நான் இப்போ கொஞ்சம் பயந்துருக்கேன், நீங்களும் அதே மாதிரி தானே கரெக்டாக அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோ சும்மா அடிச்சு அடியில் அப்படி அதை பார்த்து நம்ம ராபர்ட் பயந்துக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஷெராங் கேட்கும்போது, கேப்டன் நீங்களும் அதை பார்த்தீங்கல்ல இல்லையா, அந்த ஷங்ஜிங் உஹுங் இருக்கால, அதாவது அந்த மொட்டை மண்டை அந்த ரெட் உல்ஃப் பிளாட்டாக இருப்பாங்களா, அதாவது கூட வந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரையும் எப்படியோ ரேங்க் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அளவு இருப்பாங்க. ஆனால் இவன் சும்மா ஒரே அடியில், அதாவது ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான் அதுக்குள்ளே அப்படின்னு ராபர்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே என்ன நடந்துச்சு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அரைஞ்சிருப்பான்ல, அப்போ பார்த்தா அப்பாவே மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரே அடி, அந்த அடியில் எக்கச்சக்க பேர் பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாரும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க, பார்த்தா எல்லாரும் பறந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பல்லு பேந்து இன்னும் அப்படியே பறந்து போயிருப்பாங்க. போன சாப்டரில் என்னடா எப்படி ஆச்சுன்னு பார்த்துருப்போம்ல, நம்ம ஹீரோ ஏதாச்சும் பெரிய ஃபைட் பண்ணியிருப்பான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்லாப்பு, அந்த ஒருத்தர் வந்து பள்ளி மாதிரி செவுத்தில் ஒட்டிக்கிறதும், அந்த ஆக்ஸ் பறந்து போது, அந்த ரோபோட்லாம் பிஞ்சு போச்சே, இது எல்லா காரணம் ஒரு அடி தான். அப்போ அந்த இடத்துல ஷெராங்கும் ராபர்ட்டும் ஷாக்காக இருப்பாங்க. அதனால தான் இப்போ ராபர்ட் வந்து அந்த டேபிள் மேனஸோட அப்பா பெரிய ஆளாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி தான் வச்சு கொடுத்துருக்கான் நம்ம ராபர்ட்டு. அவங்க தானே, எனக்கு கூட தெரில, நான் சண்டை போட்டு தான் அவங்களை ஜெயிச்சிருப்பேன்னு கூட தெரில. ஆனால் அவங்க எல்லாம் வந்து ரேங்கில் அதுக்கு மேலே இருப்பாங்க, என்னால் கூட அடிச்சிருந்துருக்க முடியும் அப்படின்னு ஷெராங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராபர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஏன் என்னோட மொத்த வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை விட மாட்டேன்னு அடித்தாலும் அவங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் தான் வரும், அதுக்கு மேலே என்னால் ஒன்று கூட பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ராபர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எப்படி ஏதோ ஒரு அடிக்கிற மாதிரி சும்மா கையை தானே வீசினா அப்படின்னு ராபர்ட் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஷெராங் வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கேப்டன் அப்படின்னு வந்து நம்ம ராபர்ட் கத்துறாரு. ஆனால் ஷெராங் அது எதுவுமே கேட்காம நேராக வந்து அந்த ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த டேபிளை ஒரு தட்டு டேன்னு. அப்போ வந்து ஹீரோ பார்க்குறேன், என்ன சோறு எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை நம்ம பேசணும் அப்படின்னு ஷெராங் சொல்லும்போது ஹீரோ ஷெராங்கை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான், அப்போ நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சோறு அப்புறம் தான் மற்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்போ ஷெராங் இந்த சைடு வந்து அதாவது ஹீரோக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு, இல்லை பேசணும் அதுக்கத்தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேர் என்ன அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது இந்த சைடு ராபர்ட், எசுகுசிவி கேப்டனு, அதாவது இந்த மாதிரி எப்படி சொல்ல, ரொம்ப பயமுத்துற மாதிரிலாம் கேட்கக்கூடாது, அவன் பாவம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள், அதாவது எங்கள் கேப்டன் சும்மா இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி அப்படின்னு வந்து நம்ம கேப்டன் வந்து ஹீரோட்டையும் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே அடித்த இங்கே அடித்தா அவ்வளோதானே அப்படின்னு. இந்த சைடு ஷெராங் அதெல்லாம் கேட்குறேன், உனக்கு காது கேட்குமா கேட்காதா, உன் பேர் என்னடா அப்படின்னு ஷெராங் கத்தி கேட்கும்போது இந்த சைடு சுஞ்சா வந்து எக்கச்சக்க ஹாட் டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, சோறு ரெடி அப்படின்னு. இந்த சைடு வந்து வந்துருச்சு சோறு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பையா, அதை பற்றிலாம் நீ எதுவும் நினைக்கவே கூடாது, நீ பேசலைன்னா அது உனக்கு எதுவுமே கிடையாது, உன் பேரை சொல்லு அப்படின்னு வந்து நம்மளோட ஷெராங் கேட்கும்போது இந்த சைடு ஹீரோ அப்படின்னு ஒரு லுக்கு விட்றானா. இதை பார்த்தோன்னா நம்ம ராபர்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. கேப்டன் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, ஒரு நாய்க்கு வந்து சோறு வைக்கப்பா திடீர்னு நீங்கள் எடுத்தால் என்ன பண்ணோம், அது குழச்சி கடிச்சிடும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜென்டலாக கம்ஃபர்ட்டாக வந்து அவனை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு வந்து இந்த சைடு நம்ம ராபர்ட் வந்து அமைதியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஷெராங் எதுவும் கேட்கல, இல்லை எனக்கு பேர் தான் வேணும் அப்படின்னு தான் ஃபிக்ஸடாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட பேர் அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க, அவன் பேர் தான் லீ முக்ஜின். நம்ம இவனை மொக்ஜின்னு கூப்பிடலாம், லீன்னு கூப்பிடலாம், இல்லை ஜின்னுன்னு கூட கூப்பிடலாம், எப்படி கூப்பிடலாம் கமெண்ட்டில் போடுங்க. இதை மட்டும் போட மாட்டேறீங்க, அதனால் நானே ஒரு பேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷெராங், ஓகே உன் பேர் லிங் புங்ஜினா, ஓகே அப்போ உன்னோட ஐடென்டி என்ன, லைக் உன்னோட பாஸ்ட்டில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, உன் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது ராபர்ட்டோ எப்போ பேச ஆரம்பிச்சிட்டானே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ,
அதுக்கா அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் சொல்லலாமா வேணாமான்னு. ஆனால் நம்ம ஷெராங்கும் பதிலுக்கு விட மாட்டேறான். நீ சொன்னாதான் உனக்கு சோறு, இல்லைன்னா உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து குறுகுறு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். எவர்லி டீமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சுப்ரீம் எவர்லின் டீமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எவர்லி டீமனா? நீ இப்போ சுப்ரீமா சொன்ன அப்படின்னு வந்து நம்ம ஷெரங்க்கு ஷாக்கு ஆச்சு. அந்த எவர்லி டீமன் தானே அவ்வளோ பெரிய இது. அப்போ இப்போ தான் புரியுது, இந்த எவர்லி டீமனே நம்ம ஹீரோ தான். இவன் என்ன நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்கான். டே, ஏதாவது எக்ஸ்பைரி ஆன ஆட்டாக்க கொடுத்துட்டீங்களாடா, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு வந்து ஷெராங் கேட்கும்போது இந்த சைடு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அவங்க போகிற ஷிப்பில் பேயும் 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 பேய்னு அலாரம் அடிக்குது. ராபர்ட் என்னாச்சு என்னது அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்கிட்டு ஷெராங்கும் ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் வருது, டார்கெட் டிடெக்டர்னு. பார்த்தா நம்ம சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது சுஞ்சா டக்குன்னு அங்கே போய் அந்த சிஸ்டத்தில் உட்காந்து யாரும் நம்மளை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அவங்க க்ளோஸ் ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இது அந்த எவர்லி டீமன் செட்டாக தான் இருக்கும். அந்த ரெட் பிளாட்டான நம்ம அடித்தனால அவங்க நம்மளை தண்ணியை விடவே மாட்டாங்க, அவங்க நம்ம அழிக்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா ராபர்ட் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த சைட் பார்த்தா அந்த சுஞ்சா வந்து இல்லை, இதை பார்த்தா எவர்லி டீமன் செட் மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அதில் வந்து இந்த பைரட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எலும்பு கூடு போட்டிருக்கு. அது க்ரீன்வுட். இந்த க்ரீன்வுட்டை பார்த்தா போன எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்பேஸ்ஷிப் நடுவுலையும் அதை சுற்றி எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை சுற்றி இருக்குது. எஸ், டெவில் ஷிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க தான் அந்த பவுண்ட்ரி டார்கெட்டையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், உள்ளதாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. ஓகே, இல்லை என் பிளான் மாதிரி தான் போகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தான் இவரை காமிக்கிறாரு. இவங்க பேர் தான், இவர் தான் இந்த 72வது ஸ்ட்ராங் ஹோல்டோட க்ரீன்வுட்டில் இருக்கிற அந்த கேலக்டி டிவிஷனோட லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க பேரை தான் சொல்கிறாங்க. இவங்க பேர் தான் பிளாக் டைகர் ஆஃப் த கிறிஸ்டன்ட் மூன் கிம் சுன் பூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தன் இந்த மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, டிவைன் லீடர் நம்ம அவனை ஃபயர் பண்ணிடுவோமா இல்லை கேப்சர் பண்ணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆர்டருக்காக. அந்த இருக்கிற லீடர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ என்ன சொன்ன, அவங்க வெறும் பவுண்டி அண்ட் ட்ரெஸ் தானே சொன்ன அப்படின்னு வந்து அந்த லீடர் கன்ஃபார்ம் பண்ணுறக்காக கேட்குறாரு. எங்களோட இன்வெஸ்டிகேஷனை வச்சு பார்த்தா அது வந்து அவங்க வந்து இந்த அவுட்ஸ்கேட் கேலக்சியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த லீடர் பேர் வந்து இந்த பிளேசிங் டெவில் ஷெர் ஹெங் அப்படின்னு அந்த லீடர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எதுக்கு இந்த எவர்லி டீமன் செட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் படிக்கிறதுக்காக நம்மளை ஹையர் பண்ணாங்க அப்படின்னு அந்த லீடர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சைட் பார்த்தா அவங்க 2 பேர் காலில் இருந்திருப்பாங்களே போன சாப்டரில். அப்போ அந்த எவர்லி டீமன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஷெராங்கை பிடிக்கணும்னு. அந்த இடத்துலேருந்து இப்போ கண்டினியூ ஆகுது. அப்போ அந்த லீட்ரு, அதாவது அந்த லீட்ரு இருப்பான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே உங்களோட பவுண்ட்ரியை நாங்கள் அப்செட் பண்ணிக்கிறோம், உங்களோட கம்ப்ளீட் கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் அவங்கள பிடிச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது, நீங்கள் அவங்கள பிடிக்கிறதுக்கு தேவையில்லை, அவங்க இந்த உலகத்துலேருந்தே அழிச்சிருங்க அப்படின்னு அந்த கமெண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கில் பண்ணணுமா அப்படியா? அப்போ தான் வந்து அந்த லீட்ரு, அதாவது இங்கே இருப்பான்ல அந்த க்ரீன்வுட் லீட்ரு, அவன் அப்போ பார்க்குறான். அப்போ இப்போ ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. இது என்ன பார்க்க எனக்கு வித்தியாசமாக இருக்குது, இவங்களுக்காக போய் கில் பண்ணுவாங்களே அப்படின்னு வந்து அந்த லீட்ரு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, இவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே, இங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்மளை வந்து நம்பி கொடுத்துருக்கனால இந்த டாஸ்க்கை நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, ஒருவேளை அந்த ஷிப்பில் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு அந்த லீட்ரு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷெராங் என்ன சொல்கிறாங்கன்னா, வாவ் ரொம்ப சுற்றி நம்மளை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பேண்டிட்ஸ் தானே, நம்மகிட்ட ராப் பண்ண அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஷெராங் கேட்கும்போது, எனக்கு அதான் புரியல, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ராபர்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒன்று, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, ஆனால் நம்மகிட்டேருந்து அவங்க ராப் பண்ணி என்ன ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லோரும் லேசரில், அதாவது அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பிடிச்சி வச்சுருக்காங்க, நகர்ந்தான் சுட்டு தள்ளிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு புரியுதுடா நீ என்ன சொல்ல வரேன்னு, ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது அவ்வளோ பெருசாக அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது நம்ம ராபர்ட் அமைதியாக இருக்கார். சரி ஏதோ ஒன்று, அது பெரிய விஷயம் இல்லை, அந்த க்ரீன்வுட் இருக்காங்க அவங்க வந்து ஒரு எதுக்கும் பயன்படாத ஒரு ராபர்ஸ் தான், நம்ம வழிக்கு வந்தாங்க, நம்ம அவனை அடித்து அப்புறம் அவங்ககிட்ட நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஷெராங் வந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ராபர்ட் எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல அப்படின்னு இருக்கும்போது இங்கிட்டு நம்ம ஹீரோ,
வாவ்! எல்லாம் பறக்குது. சூப்பரா இருக்கு. அமேசிங்கா இருக்கு. அப்படின்னு ஹீரோ வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஸ்பேஸ் ஷிப்ப பார்த்ததே இல்லன்னு. அது அது என்ன லைட்லாம் எரியுது? அது எப்படி லைட் எரியுது? அப்படின்னு குழந்த மாரி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ சுஞ்சா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவ்வளோ ஒண்ணும் சிம்பிள் கிடையாது அவைங்கள அடிச்சுட்டு போறதுக்கு. ஏன்னா, அந்த 72 ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கான அந்த கிரீன்வுட்டோட லீடரு, அவனும் இங்க வந்திருக்கான். அவனோட என்டையர் டிவிஷன்ல இருக்கிற ஆர்மியும் கொண்டு வந்திருக்கான். அப்படின்னு சுஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க அனலைஸ் பண்ணி. என்னது? இவ்வளோ பெரிய கேலக்ஸி டிவிஷனை வந்து கொண்டு வந்திருக்கானா? அந்த லீடர் வந்திருக்கானா? அவன் பேர் என்ன? கம்மு, கும்மு, கிம்மா? அவனா? அப்படின்னு வந்து சுஞ்சா கேட்கும்போது, அவன் பேர் கிம் சுங்பாங், பிளாக் டைகர் கிம் சுங்பாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுஞ்சா. இங்கிட்டு நம்ம ஹீரோ, வாவ்! என்ன டிஸ்கோ லைட்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து அவன் இன்னும் அந்த இதுல இருந்து வரவே இல்லை. அப்போ ஷெராங் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கரெக்டு, அந்த பிளாக் டைகர் கிம் ஷிபாங் தானே, என்னால் கூட அவனை சீக்கிரமா டிஃபீட் பண்ணது முடியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஷெராங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது எப்படி ஈஸியாக இருக்கும்? நம்ம போனோம் வச்சுக்கோ, மூணே மூளை நம்மளை சாவடிச்சிருவாங்க. அப்போ எப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ராபர்ட்டு. அப்போ டேய், நானே அவ்வளோ கஷ்டம்னு சொன்னேனா? கஷ்டம் தான் சொன்னேன். நீ என்ன அப்படியே மொத்தமாக உன் மனசை விட்டுட்டு போய் சாவணும் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னு ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. மறந்துடுங்க கேப்டன், நம்ம பேசாமல் சரண்டர் பண்ணிடுவோம். நம்ம அடுத்து ஆட்டையே போட ஒன்றுமே இல்லை, நம்ம எதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, அப்புறம் நம்ம எதுக்கு பேனிக் ஆகணும், வாங்க போவோம் அப்படின்னு ராபர்ட் வந்து சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காரு. சரி, இப்போலேருந்து எல்லாரும் என் கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன நடந்தாலும் என்னை மட்டும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஷேராங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த இஎம்பி கேப்சர் இருக்குல்ல, அதான் அந்த ரெட் கலர் லைன் வந்து சுற்றி இருக்கும்ல அந்த ஸ்பேஸ் ஷிப்பை சுற்றி, அது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன உத்தரவு போடுறேன்னா, அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி இல்லைனா அதை வந்து வெடிக்க வைங்க. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும். நம்மளுக்கும் அந்த மற்ற ஷிப்புக்கு ஒரு தொடர்பை உண்டாக்குங்க. நான் அதுக்கு வந்து அக்ரி பண்ணுறேன், அதாவது நான் வந்து அதுக்கு பெர்மிட் கொடுக்குறேன் அப்படின்னு ஷெராங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுஞ்சாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அது கரெக்டானது தான், நானும் பெர்மிட் கொடுக்குறேன் அப்போ சுஞ்சாவும் சொல்கிறாங்க. அப்போது நம்ம ராபர்ட் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா பேசாமல் வந்து அந்த நம்மளோட ஷிப்பை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்கே எதுவுமே இல்லைனா அவங்களே கிளம்பி போகிறாங்க. நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அடித்து நமக்கு வந்து எக்கச்சக்கமான இது போனாலும் அது காசு கட்டவே எதுவுமே இல்லையே அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்லிட்டு இருக்காரு. அது போக ஏண்டா இப்போ நம்ம சண்டை போடுறதுக்கும் நம்ம வந்து சரண்டறதுக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டு? நம்ம அப்படியே இருந்தால் அவங்க வாட்டு கொஞ்சமாச்சும் விட்டுட்டு போவாங்க. நீங்கள் இப்படி பண்ணால் ஒன்றும் கிடைக்காது போலயே அப்படின்னு வந்து ராபர்ட் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, டேய் சொன்னதை மட்டும் செய்யடா அப்படின்னு வந்து ஷெராங் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இது எதையுமே கண்டுக்காம, வாவ் சூப்பராக இருக்குது, அவசரமாக இருக்குது, இந்த லைட்டு நல்லா இருக்குது அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கா. தம்பி தம்பி, இந்த இஎம்பி அட்டாக் பண்ணும்போது நீ வந்து பேனிக் ஆகிடாத, ஏன்னா ஷிப்பு லைட்டாக ஷேக் ஆகும் சரியாப்பா அப்போ நம்ம ஷெராங் வந்து தைரியம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான். அது மட்டும் இல்லை, இங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷன் பவரும் வராது. ஏன்னா இந்த ஸ்பேஸ் லா வச்சு பார்த்தோம்னா யாருமே அவங்க ஷிப்பில் வந்து வெப்பன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஷெராங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றும் புரியாது, அதனால் நீ எதையும் வந்து கொலைப்படி கொடுக்க வந்துடாத, நம்ம வந்து கிளம்பும் போது நான் உனக்கு சொல்கிறேன், அதெல்லாம் நீ வேணால் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஷெராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை சண்டேல ஏதாச்சும் உனக்கு அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது, ஏன்னா நீ கர்நாட்டில் நின்றுக்கிட்டு இருக்க, அதனால் ஒழுங்காக வந்துருப்பா அப்படின்னு வந்து ஷெராங் வந்து ஒரு அட்வைஸை போட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஷெராங் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சாச்சா, அந்த இம்பேக்டை கொடுக்க ரெடியா, அதாவது அந்த இம்பேக்ட் கொடுக்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கட் ஆயிரும், அதனால ஸ்பேஸ்ஷிப் கொஞ்சோண்டு அசையும், அது மூலமாக ஆனால் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஷெராங்கோட பிளான் இருக்குது. டேஞ்சர்னு ஒரு அலர்ட் வருது. என்னது அப்படின்னு சுஞ்சா ஷாக் ஆகுறாங்க. அது ஒரு ப்ரோட்டான் கேனன் தானே அப்படின்னு சுஞ்சா வந்து சொல்கிறாரு. அப்போ இங்கிட்டு ஷெராங் என்னது அப்படின்னு வந்து திரும்புகிறாங்க. ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒரு எனர்ஜி பீம் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் ஒரு ப்ரோட்டான் கேனனாக இருந்தால் நம்ம எல்லாரும் ஆன் த ஸ்பாட்டில் செத்துருவோமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஒரு ஆள் சார்ஜ் ஆகி முடிக்க போகுது. இல்லை இல்லை, இது வாய்ப்பில்லை, இவங்க என்ன இப்படி கிரேசியாக இருக்காங்க அப்படின்னு ஷெராங் கத்துறாங்க. இந்த சைட் பார்த்தா அந்த மொட்டை இருப்பார்ல, இவர் செகண்ட் மொட்டையாக வச்சுக்கலாம், இல்லைனா எப்படி வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். அப்போ அந்த லீடர் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்க, டிவன் லீடர் இப்போ நான் மட்டும் இப்படி பண்ணோம்னா அந்த லாவை நம்ம மீறி ஆயிரும், அதனால் அதுக்கு நம்ம ட்ரபுளில் மீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து அந்த அசிஸ்டன்ட் சொல்லும்போது, அதனால் நம்ம வேணால் அமைதியாக அவங்கள பிடிச்சிட்டு அதுக்கடுத்து மற்ற வேலையை பண்ணிடுவோமா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்கும்போது, இல்லை எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, சும்மா
வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லாமல் அதை சுட்டு தள்ளி இருக்கிற எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம். அது போக இது சுட சொன்னதே அந்த எவன்லி டீமன் செட்டு தான். அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா எவன்லி டீமன் செட்டு வந்து ஒரு ஆத்தரிக்ஸா, அதனால் வந்து இதுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த லீடர் சொல்லிட்டு இருக்கான். அதனால் ஃபயர் பண்ண ரெடியாக இருங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஷேராங்க, டேய் சீக்கிரம் எப்படியாச்சும் தப்பிக்க பாரு, அந்த இதுலேருந்து எப்படியாச்சும் கட்டாக பாரு அப்படின்னு வந்து ஷேராங்க அவசரப்பட்டுட்டே இருக்காங்க. இல்லை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா சைட்லேருந்து நம்மளை அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சுஞ்சாவும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஹேக் பண்ண பார்க்குறான். அவனால் எதுவுமே முடியல. அப்போ அந்த ஷீல்டு என்னாச்சு அப்படின்னு ஷேராங்க கேட்கும்போது அதுவும் ஒர்க் ஆகலை. எல்லா பாட்டும் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறது வந்து தகராட்டப்பா தானே, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சுஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஷெராங் ஷாக் ஆகுறாங்க. அப்பனா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் புரோட்டான் கேனன் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு சார், நீங்கள் சொன்ன உடனே ஃபயர் பண்ணிடணும் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த லீடர் என்ன சொல்றான்னா யோசிக்காம ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த புரோட்டான் கேனன் மொத்தமாக சார்ஜ், அந்த பீம் மொத்தமாக அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஷெராங்கு, சுஞ்சா, ராபர்ட் அப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் தான் கேஷுவலாக இருக்க, மற்ற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஐயோன்னு. அப்போ அந்த பீம் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல பட்டு வெடிக்குது. இத அந்த லீடர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஷாக் ஆகுறான், என்னது இதுன்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு எதுவுமே ஆகாத மாதிரி இருக்கு. அது சுத்தி நெருப்பு வந்தாலும் அதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ அதை ஃபுல்லா காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு இன்ச்சு கீறல் கூட வராம இருக்கு. அப்போ அதுலேருந்து ஏதோ ஒரு ஒயிட் கலர் பெரிய ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கு. அது வந்து நடுவில் அப்பியர் ஆகி மொத்த புரோட்டான் பிளாஸ்ட் அது வாங்கிருச்சு. அப்போ அதை காமிக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு ஸ்பேஸ்ஷிப்பு. அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து இந்த குட்டி ஸ்பேஸ்ஷிப்பை வந்து காப்பாற்றிருக்கு. அப்போ அதுலேருந்து ஒருத்தவங்க கையில் ஒரு ஸ்பியர் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஷெராங், அது என்னது அப்படின்னு வந்து ஷெராங் வந்து சுஞ்சாவோட கண்ணத்தை பிடிச்சி வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஏவா எனக்கு எப்படிப்பா தெரியும், நீ ஏன் கண்ணம் பூத்தி வச்சிருக்கிய அப்படின்னு சுஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க. அது 8 ஃபுட் ஃபைட்டிங் கோஸ்ட் தானே. அப்புறம் அந்த லீடர் ஷாக் ஆகுறான். அதுதான் ஏலனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.